பார்வையற்ற மாற்றுத்திறனாளி தம்பதி பேருந்திலிருந்து கீழே இறங்குவதற்குள் பேருந்தை இயக்கியதால் அவர்கள் கீழே விழுந்த சம்பவம் தொடர்பாக சற்று முன் விரிவாக பார்த்தோம். தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பேருந்து ஓட்டுநர் செந்தில் மற்றும் நடத்துனர் பிரபு ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முழு தகவல்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்போம். பிரபாகரன், நடவடிக்கை தொடர்பான தகவல்கள் என்ன? அஞ்சலி, வேலூர் பள்ளிகொண்டா அடுத்த திப்புசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் இந்த கண் பார்வையற்ற தம்பதியரான ராமதாஸ் மற்றும் விசாலாட்சி. இவங்க நேற்றைய தினம் பார்த்தோம்னா வேலூர்ல இருந்து பள்ளிகொண்டா வரைக்கும் அரசு பேருந்துல, அதாவது TN 23 N 2752 எண் கொண்ட அரசு பேருந்துல பயணிச்சிருக்காங்க. அரசு பேருந்துல பயணிச்ச போது அவங்க இலவச அந்த அடையாள அட்டையை காண்பிச்சுதான் பயணிச்சு வந்திருக்காங்க. ஆனா அவங்க வழக்கமாவே இந்த பேருந்துல தான் பயணிக்கிறதா சொல்லப்படுது. நேற்றைய தினம் அந்த பள்ளிகொண்டா பகுதியில இறங்குவதற்கு உள்ளாகவே ஓட்டுநர் பேருந்தை எடுத்திருக்கிறாரு. அப்போ ஒரு எதிர்பாராத விதமா அந்த கண் பார்வையற்ற தம்பதியினரான ராமதாஸ் மற்றும் விசாலாட்சி இருவரும் பேருந்துல இருந்து படிக்கட்டுல இருந்து தவறி கீழே விழுந்திருக்காங்க. அப்போ அங்கிருந்த பொதுமக்கள் அவங்கள மீட்டு அந்த நடத்துனர்கிட்டையும் ஓட்டுநர்கிட்டையும் பேச்சுவார்த்தை பண்ணிருக்காங்க. அப்போ நடத்துனரும் ஓட்டுநரும் அந்த இரு தம்பதியரை அவதூறா பேசினதாகவும் தகாத முறையில அவங்க கிட்ட நடந்துகிட்டதாகவும் புகார் எழுந்தது. இந்த விவகாரத்துல பார்த்தோம்னா அலட்சியமா நடந்து கொண்ட இந்த நடத்துனர் செந்தில் மற்றும் ஓட்டுநர் பிரபு ஆகிய இருவரையும் தற்போது பணியிடை நீக்கம் செய்து தமிழக அரசு போக்குவரத்து கழக வேலூர் பொது மேலாளர் கணபதி உத்தரவிட்டிருக்காரு. மேலும் இது போல மாற்றுத்திறனாளிகள்கிட்ட கனிவா நடந்துக்கணும்னோ இது போல நடந்து கொள்ளக்கூடாது என்றும் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அஞ்சலி, விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.